சக்கரவள்ளி கிழங்க பொறுத்தவரையில் ஒரே வரியில் சொல்கிறதுன்னா, சிரசிலிருந்து ஆசனவாய் வரையில் இருக்கக்கூடிய அத்தனை புற்றுநோய் வரக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு, அந்த செல்களுக்கு இது ஒரு அற்புத ஒரு பகைவனாக இருந்து அதை முறியடித்து அதை சக்ஸஸை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவர்னு சொல்லலாம். அற்புதமான மருந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு. அதுபோல் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உள் வீக்கங்கள், அதாவது நரம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது, உள்ளே கொஞ்சம் நீர் கட்டிக்கிட்டு இருக்குது நரம்புகளில், இது போல் அதே மாதிரியே உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நச்சுக்களை வெளியே தள்ளக்கூடிய பண்பு இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது. இது வேர்ல்டு முழுசும் இருக்குன்னா அது பாருங்களேன், இறைவனால் பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒத்துக்காது, அதாவது வாய்ப்புண் வயிற்றுப்புண் உடம்பு ஹீட் ஆனதுன்னா நீங்கள் தவிர்த்தரலாம். இப்போ இதை நல்ல ஸ்கின்னோட இது போல் வட்ட வட்டமாக நான் அரிஞ்சிக்கிட்டேன், இந்த அளவுக்கு திக்னஸோட. ஏன்னா கெரோட்டின் இந்த தோலில் இருக்கிறதால நம்ம தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோட இது போல் வில்லைகளாக எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சமாக அரை உப்பு போட்டு மூடி வைக்கும் பொழுது ஒரு 2-3 நிமிடத்தில் பிஸ்கெட் போல், அதாவது ரொம்ப பாருங்கள் இது போல் ரொம்ப கொலன்னு ஆக்கிடக்கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. பாருங்கள் இப்படி இது போல் வேக வச்சு நம்ம எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. இந்த பொரியலை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே. அதுவும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு லோ கிளைசமிக் இன்டெக்ஸு இருக்கிறதால இது ரத்தத்தில் போய் சீக்கிரமாக சுகராக கன்வெர்ட் ஆகாது. இது உங்களுக்கு சர்க்கரை நோயாளிகள் பிடிச்சவங்க அற்புதமாக இதை சாப்பிட்டு வரலாம். கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம், கருவேப்பிலை போடுறோம், ஒரு பச்சை மிளகாயை கூட இதில் போடுறோம், கொஞ்சமாக நைஸ் உப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, சிம்மில் தான் இருக்குது. நல்லா பெரட்டி கொடுக்குறோம். இந்த வேக வச்ச கிழங்குகளை போடுறோம், நல்லா கிளறி கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் கூட கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். ஒரு 2 கை மட்டும் தண்ணீர் தெளிக்கிறோம். இது அந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் வேணும்னா ஒரு 2 பல் பூண்டை கூட தட்டி வெங்காயத்தோடு சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை வாடை போய் தண்ணீரில் நல்லா வற்றி கோட்டானோன்னு தேங்காய் போட்டு இறக்கிடுறோம். இது நம்ம பாரம்பரிய கிழங்கு பொரியல் தான், சுவை அலாதியாக இருக்கும். செய்து பாருங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.